அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் அரசியலில் 15வது அதிகாரமான குடிப்பிறப்பு பார்க்க போகின்றோம். தமிழின் அறநூல்கள் பிறப்பினால் உயர்வு தாழ்வு என்னும் நிலையினை வன்மையாக மறுத்து கூறுவன. எனினும் குடியின் சில பழக்க வழக்க வேறுபாடுகளால் சில உயர்ந்த குடிகளாகவும் சில உயர்ந்த குடிகள் அல்லாதவைகளாகவும் இருக்கின்றன. இயல்பாகவே உயர்ந்த குடியில் பிறக்கக்கூடியவர்கள் நல்லொழுக்கமும் கல்வியும் இயல்பாகவே படிந்திருக்குமா? அதாவது குடியின் சிறப்பை பற்றிதான் இந்த அதிகாரத்தில் பார்க்க போகின்றோம். எவ்வளவு பசி துன்பம் வந்தாலும் சிங்கம் படர்ந்திருக்கக்கூடிய கொடி புல்லை தின்னுமா? தின்னாது. அதுபோல நற்குடியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் ஆடை கிழிந்து உடம்பு உணவின்றி தவித்தாலும் அவர்கள் தங்கள் கொள்கையில் இருந்து மாற மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 141. உடுக்கை உளறி உடம்பழிந்த கண்ணும் குடிப்பிறப்பாளர் தம் கொள்கையில் குன்றார். இடுக்கண் தலைவந்த கண்ணும் அரிமா கொடிப்பூர் கரிக்குமோ மற்று. உயர்குடி பிறந்தோர் ஆயின் இயல்பாகவே நல்லொழுக்கத்தில் இருந்து வழுவார் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். வானளாவிய மேகங்கள் தவழுகின்ற மலை நாட்டின் தலைவனே, சான்றாண்மை, இனிய தோற்றம், நல்லொழுக்கம் இவை மூன்றும் உயர்குடியில் பிறந்தோரிடத்தில் இயல்பாகவே அமைந்திருக்குமாம். பெருஞ்செல்வங்கள் வைத்திருந்தாலும் கூட அவர்களிடத்தில் கூட இருக்காது, உயர்குடியில் பிறந்தோரிடையே இருக்கும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 142. சான்றாண்மை, சாயல், ஒழுக்கம் இவை மூன்றும் வான்தோய் குடி பிறந்தார் கல்லது வான்தோயும் மைத்தவள் வெற்ப படா பெருஞ்செல்வம் எய்திய கண்ணும் பிறர்க்கு. நல்லொழுக்கம் உயர்குடி பிறந்தோரிடத்தில் இயல்பாகவே மலரும் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். சான்றாண்மை உடையவர்கள் தம்மை நாடி ஒருவர் வரும்பொழுது இருக்கையை விட்டு எழுந்து நின்று வரவேற்றலையும் அவர்களை எதிர்கொண்டு நடந்து சென்று வரவேற்றலையும் மற்றும் அவர்களை வழி அனுப்பும் பொழுது சிறிது தூரம் சென்று அவர்களை வழி அனுப்புதலையும் நற்குடியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே செய்வார்களாம். ஆனால் இது கயவர்களிடத்தில் இருக்காது என்கிறார்கள் சமண முனிவர்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 143. இருக்கை எழலும் எதிர்ச்செலவும் ஏனை விடுப்ப ஒழுதலோடு இன்ன குடி பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக கொண்டார் கயவரோடு ஒன்றா உணரப்பாற்றன்று. உயர்குடி பிறந்தவரே பணிவின் உயர்வை அறிந்து கொள்ளும் தகுதி உடையவர் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.